ஊட்டி கொடைக்கானல் டூர் போகிறவங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் இ பாஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஃப்ரீயாக தான் பண்ணலாம். சர்வீஸ் சார்ஜ் எதுவுமே கிடையாது. இது ஆன்லைனில் தான் பண்ண முடியும். இது வந்து பிரிண்ட் அவுட் எடுக்க தேவையில்லை. உங்கள் ஃபோனில் ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லாட்டி கியூஆர் கோடு எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா, அதை நீங்கள் காமிச்சிங்கனாலே உங்களை வந்து உள்ளே அலோவ் பண்ணிடுவாங்க. இது எதுக்காகன்னா, ஊட்டி கொடைக்கானலில் 4000 வண்டி தான் வந்து விசிட் பண்ணுன்ற மாதிரி கோர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. அதற்கான இ பாஸ் தான். இதை எடுத்தால் தான் நம்மளால் போக முடியும். ஃபஸ்ட்டு இங்கே வந்து நம்ம இந்தியாவிலேருந்து வெளியே வரோமா உள்ளே வரோமான்னு கேட்டிருக்காங்க. நம்ம இந்தியாவுக்குள்ளே தான் வரோம். அதுக்கடுத்து நீங்கள் எந்த மொபைல் நம்பரில் ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்களோ அந்த மொபைல் நம்பர் கேப்சா கொடுத்துட்டு உள்ளே வந்துடுங்க. கூகுளில் தமிழ்நாடு இ பாஸ் அப்ளை ஆன்லைன் தேடினாலே வந்துடும். இப்போ நம்ம நீலகிரிஸ் போகிறோமா கொடைக்கானல் போகிறோமான்னு சொல்லிட்டு கேட்குது. நம்ம வந்து எந்த ஊருக்கு போகிறோமோ செலக்ட் பண்ணிக்கணும். நாங்கள் கொடைக்கானல் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து அப்ளிகண்ட் நேம், விண்ணப்பதாரர் பெயர், வருகையின் காரணம் எல்லாமே டீட்டெயிலாக கேட்குது. வாகன பதிவு எண், எத்தனை பேர் போகிறோன்னு சொல்லிட்டும் கேட்குது. வாகனம் வந்து எந்த இயர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்றதும் கேட்குது. வெஹிக்கிள் டைப் என்னென்னு கேட்குது. ஃபியூயல் டைப் என்னென்னு கேட்குது. நம்ம என்றைக்கு போகிறோம் என்றைக்கு வரோம். இப்போ ஒரு சிலர் வந்து ஒரு நாள் போயிட்டு ஒரு நாள்லேயே வந்துடுவாங்க. ஒரு சிலர் ஸ்டே பண்ணுவாங்க. அந்த டீட்டெயிலும் கொடுக்கணும். ஸ்டே பண்ணுறீங்கன்னா எந்த ஹோட்டல் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸை வந்து கொடுக்கணும். நம்மளுடைய அட்ரஸ் இதெல்லாமே கேட்டிருப்பாங்க. அதுவுமே வந்து கொடுக்கணும் இந்த ஃபார்மில். இதில் ஃபுல்லாக நம்மளுடைய வெஹிக்கிள் டீட்டெயில்ஸு என்னென்ன அவங்க கேட்டிருக்காங்களோ அதை ஃபுல்லாகவே ஃபில் பண்ணணும். இது எதுக்காக ஃபில் பண்ணுறோம்னா, ஒரு நாளைக்கு 4000 வண்டி தான் சொல்கிறதுனால அந்த 4000 வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் லிமிட்டு. அதை தாண்டும் போது அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை நீங்கள் அங்கே போய் இ பாஸ் எடுக்கணுன்னேல ஒருவேளை 4000 வெஹிக்கிள்ஸ் வந்து ரீச் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள அலோவ் பண்ண மாட்டாங்க, திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க. இந்த இ பாஸ் செக்கிங் வந்து மலை ஏறுறதுக்கு முன்னாடி கீழேயே வந்து செக் பண்ணிட்டு தான் அனுப்புகிறாங்க. மலை ஏறினதுக்கப்புறம் அதெல்லாம் கிடையாது. கீழேயே இந்த இ பாஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா அனுப்பிச்சிடுவாங்க திருப்பி. இப்போ நாளைக்கு தான் நீங்கள் போகிறீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் இ பாஸ் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஆன்லைனில் வந்து உடனடியாக வந்து கிடைக்கும். இதை அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இந்த ஃபார்மில் கேட்டிருக்கிற எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணி சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் ஷோ ஆகும். அதில் வந்து கியூஆர் கோடு நம்ம என்னென்ன கொடுத்தோமோ அந்த டீட்டெயில்ஸு, வெஹிக்கிள் டீட்டெயில்ஸு இதெல்லாம் வந்து இருக்கும். அதையும் காமிக்கிறேன். இப்படி தான் உங்கள் இ பாஸ் வந்து வரும் கியூஆர் கோடோட. நான் வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்னென்ன ஃபில் பண்ணிங்களோ அது வந்து ஷோ ஆகும். அவங்க இந்த கியூஆர் கோட் மட்டும் ஸ்கேன் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் செக் பண்ணிவிட்டு நம்மளை அனுப்பிச்சிருவாங்க. அதுக்கடுத்து அவங்க ரூல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. கொடைக்கானல், நீலகிரிஸ் போனால் என்னென்ன பண்ணக்கூடாதுன்றதையும் சொல்லியிருக்காங்க. பிளாஸ்டிக் கேரி பேகு, கப்பு, வாட்டர் பாட்டில், சாஃப்ட் ட்ரிங்க் பாட்டில்லாம் வந்து அலோடு இல்லைன்ற மாரி சொல்லியிருக்காங்க. அது இருந்ததுன்னா வந்து ஃபைன் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்பீடாக போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ரோட் சைடில் வந்து குக் பண்ணி ஃபுட் சாப்பிடக்கூடாதுன்றது சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து குப்பை கொட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. செக் போஸ்ட்டில் வந்து டோல் டேக்ஸுக்கும் பிளாஸ்டிக் செக்கிங்க்கும் பண்ணாங்கன்னா வெஹிக்கிள் ஸ்டாப் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க. வைல்டு அனிமல்ஸ்க்கு எதுவும் சாப்பாடு கொடுக்கக்கூடாதுன்றதை வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் நம்ம. இதெல்லாம் கன்ஃபார்ம் கொடுத்துட்டோம்னா கொடைக்கானல் போகிற இ பாஸ் வந்து வந்துடும் நமக்கு. இந்த இ பாஸ் வந்து அந்த வெஹிக்கிளில் ட்ராவல் பண்ணுற யார் வேணாலும் எடுக்கலாம். அவங்க வந்து எத்தனை பேர் ட்ராவல் பண்ணுறாங்கன்னு சொல்லி டீட்டெயில் கொடுத்து